ஒரு நிறைமாத கர்ப்பிணி விறகு பொறுக்க காட்டினுள் போனாள். அப்பொழுது சட்டென்று இடியுடன் கடும் மழை பெய்தது. அவள் அருகில் உள்ள தலைமலை ஐயனார் கோவில் கருவறை உள்ளே சென்றாள். அப்பொழுது அவளுக்கு பிரசவ வலியும் ஏற்பட்டது. ஒரு பெண் பிள்ளை பெறும்பொழுது ஒரு ஆண் உள்ளே இருப்பது கர்ப்பிணிக்கு அசௌகரியம் ஏற்படும் என்று ஐயனார் கருவறையை விட்டு வெளியேறினார். அவர் சென்ற சிறிது நேரத்தில் அவளுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தை பெற்ற இரத்த வாடைக்கு காட்டில் இருந்த புலி ஒன்று அங்கே வந்தது. தாயையும் குழந்தையும் தாக்க முயன்றது. அப்பொழுது அந்த பெண் ஐயனாரே என்று கூப்பிட்டாள். நொடி பொழுதில் அங்கு தோன்றிய ஐயனார் அந்த புலியை கல்லாய் மாற சபித்தார். சபிக்கப்பட்ட புலியின் சிலையை இன்றும் அந்த ஆலயத்தில் காணலாம். அதேபோல் கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் கொடுத்த ஐயனார் இன்றும் அந்த கோவிலின் வெளியே வெட்ட வெளியில்தான் உள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கே உள்ள மலையில் ராமநதி ஆற்றங்கரையில் அருகே அமைந்துள்ள தலைமலை ஐயனார் கோவில்தான் அது. அந்த வனத்தின் காவலாக இன்றளவும் ஐயனார் அதே இடத்தில் வீற்றிருக்கிறார். மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.